ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இட்லி தோசை சாதத்தோடு வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு கடையில் தான் ரெடி பண்ண போகிறேன். மண் சட்டி வச்சுருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய், கடுகு, உளுந்து, பெருஞ்சீரகம், ஜீரகம் சேர்த்து, பெருங்காயத்தூள் சேர்த்து, கருவேப்பிலை கொத்து சேர்த்து கலந்து விட்டுட்டு 10 பல் பூண்டு, 20 சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 3 தக்காளி பழம் நல்லா பழுத்ததாக எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விட்டுட்டு பீர்க்கங்காயை தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். கலந்து விட்ட பிறகு தேவையான அளவு கல்லுப்பு, 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால காரத்துக்கு தகுந்தா போல் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டு அது கூட நறுக்கின மல்லித்தலையை கலந்து விட்டுட்டு தண்ணி அதிகமாக இருந்தால் எடுத்துட்டு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். கடைஞ்சி எடுத்த பிறகு இதுலேருந்து எடுத்த தண்ணியை மறுபடி அதுக்குள்ளேயே கலந்துக்கலாம். இது சுட சுட சாதத்தோட இட்லி தோசையோடலாம் வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.